Hello and welcome to Banu's Corner. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருஷம் எல்லோருக்கும் இனிப்பா அமைய ஒரு ஜவ்வரிசி சேமியா பால் பாயசம் செஞ்சு நம்ம கொண்டாடலாம். தென்னிந்தியாவில் எந்த ஒரு கல்யாணமோ விருந்தோ பண்டிகையோ ஒரு நற்செய்தியோ வந்தா அது பாயசம் இல்லாம கொண்டாட மாட்டாங்க. அதுவும் ஜவ்வரிசி சேமியா பால் பாயசமோட சுவையே தனிதான். இந்த பாயசத்தை நாகர்கோயில் போலியோட வச்சு சாப்பிட்டா அதனுடைய சுவையே தனிதாங்க. நாகர்கோயில் போலி வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். தேவையானவங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த பாயசத்தை சட்டுன்னு சுலபமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேவையான பொருட்கள்: ஃபுல் ஃபேட் 3.25% பால், சர்க்கரை, சேமியா, ஜவ்வரிசி, முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை, ஏலக்காய் தூள், நெய், சேமியா வேக வைக்க அளவான தண்ணி. பிகினர்ஸ்க்காக ஜவ்வரிசி வகை பற்றி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சின்ன ஜவ்வரிசி, அதாவது நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்தால் அதை அப்படியே பாயசத்துக்கு ஊற போடாமல் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பெரிய ஜவ்வரிசி மிளகு சைஸில் இருக்கிறத மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்தால் அதை தண்ணியில் ஊற போடணும். இங்கே கனடாவில் கிடைக்கிற பெரிய ஜவ்வரிசியை 8 மணி நேரம் ஊற வச்சாதான் சுலபமாக அது வேகும். அதனால் அதை 2-3 தடவை தண்ணியில் நல்லா அலம்பிட்டு அதை முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் ராத்திரி ஊற வச்சுடுவேன். காலையில் பார்க்கும்போது ஜவ்வரிசி தண்ணியெல்லாம் உறிஞ்சி இந்த மாதிரி இருக்கும். அதை இடையில நசுக்கும் போது சுலபமாக மசிஞ்சிடும். இந்த ரெசிபிக்கு நான் ஊற வச்சதை உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அதனால வேற ரெசிபிக்கு உள்ள ஜவ்வரிசியை நான் காட்டியிருக்கேன். இப்போ நம்ம பாயசத்தை செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பாலை காய்ச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. நான் மைக்ரோவேவ்லேயே பாலை சூடு பண்ணி வச்சுட்டேன். ஒரு பேனை சூடு பண்ணி நெய் ஊற்றி முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுங்க. அடுத்து அதே நெய்யில் உலர்ந்த திராட்சை உப்பி வரும் வர வறுத்து எடுங்க. இனி சேமியாவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வறுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ பேனில் 2 கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதி வந்ததும் ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துடுங்க. தண்ணி மறுபடி கொதிக்க ஆரம்பிச்சதும் மீடியம் லோ ஹீட்டில் அடுப்பை வச்சுட்டு ஜவ்வரிசியை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அரை வேக்காடுக்கு வேக விடுங்க. ஜவ்வரிசி அடிப்பிடிக்காம இருக்க அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஜவ்வரிசி ஒரு 10-12 நிமிஷமா கொதிச்சுட்டு இருக்கு. ஓரளவுக்கு பாதியாக வெந்துருச்சு. இனி நம்ம வறுத்து வச்ச சேமியாவை ஜவ்வரிசியோட சேர்த்துட்டு சேமியாவை இப்போ நம்ம வேக வச்சிடலாம். சேமியா வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். கூடவே அரை வேக்காட்டில் இருக்கிற நம்ம ஜவ்வரிசியும் சேர்ந்து வேகும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு இடையில தண்ணி பத்தலைன்னு தோணுச்சுன்னா கூட ஒரு அரை கப் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. இனி நம்ம பால் காய்ச்சி வச்ச பாலை சேர்த்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி டிரான்ஸ்பரண்டாக கம்ப்ளீட்டாக கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. இனி பாலை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நான் பால் ஆற விட்டுலாம் சேர்க்கலைங்க, சூடாகவே தான் சேர்த்தேன். இனி அடுப்பை அணைச்சிட்டு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரேடியாக நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த திரிகிற மாதிரி பால் ஆயிடும். அதனால மெதுவாக கிராஜுவலாக சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு லோ ஹீட்டில் பாயசத்தை நம்ம தேவையான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர நம்ம சிம்மர் பண்ண விடலாம். கடைசியாக நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற ஏலக்காய் தூளும் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு திராட்சையும் சேர்த்து சிம்மர் பண்ணி இறக்கிடலாம். இப்போ நம்ம சுவையான ஜவ்வரிசி சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் சின்ன நைலான் ஜவ்வரிசி பயன்படுத்துறதா இருந்தால் அதையும் நெய்யில் தனியாக வறுத்துட்டு சேமியாவோட சேர்த்தே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாயசம் ஆற ஆற கொஞ்சம் இறுகும். அதனால அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் சிம்மர் பண்ணிக்கோங்க.
இது அவ்வளவு அருமையா இருந்ததுங்க. அதுவும் நான் எங்க நாகர்கோயில் போலி பண்ணியிருந்தேன். அதுக்கு காம்பினேஷனா வச்சு தான் நாங்க சாப்பிட்டோம். நீங்க அந்த நாகர்கோயில் போலி ரெசிபியை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். தேவையானவங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த தமிழ் வருஷ பருப்புக்கு நீங்களும் நாகர்கோயில் போலியும் ஜவர்சி சேமியா பால் பாயசமும் காம்பினேஷன் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.